நமது தலைமுறைக்கு தேவை பஞ்சம் தீர்க்கும் விவசாய நிலமா அல்லது தனி முதலாளிகளின் சரக்கை கையாள தனி விமான நிலையமா? நியாயங்கள் யார் பக்கம்? தீர்ப்பு மக்கள் உங்களிடம். தேர்தல் வரும் மாறுதலுக்காக. முக்கியம் என் ஊர் மக்கள் தான் முக்கியம். மண்ணை பசி பட்டினியா கூட அந்த செத்துவா மாதிரி உங்களை எதிர்பார்க்க மாட்டோம். இதுதான் கடைசி. ஆனா இன்னும் எதிர்த்து நிற்போம். இது ஆரம்பம் தான். இதுக்கு மேல மொத்த பேர் இன்னும் மக்கள் சேரல. இன்னும் மக்கள் சேர அதிக பத்தி ஆகும். இன்னும் மகளிர் எல்லாம் எடுத்துன்னு வச்சுக்கோ நாரியா போயிடும். நாங்க கஷ்டப்பட்டு 4 ஆள் வேலை செய்யற வேலையை நாங்க ஒரு ஆளை செஞ்சு கஷ்டப்பட்டு கட்டியிருக்கோம் இந்த வீடுகளை. நீங்க சும்மா கொஞ்ச நேரத்துல வந்து நாங்க வீட்டுக்கு இட்டு நாங்க கொடுத்துட்டு எங்க வீட்டுக்கு இட்டு கொடுத்துட்டு எங்க ஏர்போர்ட் விமான நிலையம் நேரத்தில் அந்த விமான நிலையம் தேவையா? நாங்க எங்களுக்கு விமான நிலையம் கொடுக்குறோம். எங்க மண்ணை நாங்க தரோம்னு சொல்லணுமா? இல்ல எங்க எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுங்க, எங்களுக்கு இவ்வளவு பணம் கொடுங்க நாங்க சொல்லணுமா? நாங்க எங்க நிலத்தை நாங்க கொடுக்குறோம், நாங்க எங்க வீட்டை நாங்க கொடுக்குறோம், நீங்க கொடுக்குறது நாங்க போறோம் நாங்க சொல்லணுமா? வீடு கட்டி தரேன்னு சொன்னாரு. எங்களுக்கு வீடும் தேவையில்ல, எங்களுக்கு வீட்டு மனையும் தேவையில்ல. ஏற்கனவே ஒரு ஊர்ல நிலங்களை எடுத்தாங்க, அதுக்கு உண்டான துட்டும் தரவும் இல்லை. நீங்க இந்த மாதிரி தான் சொல்லுவீங்க. எங்களுக்கு நீங்க தர வீடு கட்டியே தந்தா கூட எங்களுக்கு வீடும் தேவையில்ல, நீங்க வீட்டு மனையும் எங்களுக்கு தேவையில்ல. எங்க வீடும் எங்க வீட்டு நிலமும் இருந்தாவே எங்களுக்கு போதும். நீங்க எதுவுமே எங்களுக்கு தர தேவையில்ல. தயவு செய்து எங்களை விட்டுருங்க. ஒரு மாசமா எங்களுக்கு தூக்கமும் இல்லை, ஒன்றும் இல்லை, சாப்பாடு தண்ணி. இப்ப நாம நின்று இடம் வயல் ஏரி. அந்த வரைபடத்துக்குள்ள 2 ரன்வே போட்டிருக்காங்க. 2 ரன்வேல இது வயலேறி, இந்த பக்கம் பாருங்க விளை நிலம் மொத்தம் விளைஞ்சி கிடக்கு. அறுவடை பண்ணிட்டு இருக்கான். மிஷின் தயாரா அறுத்துக்கிட்டு இருக்கு. இந்த மாதிரியான ஒரு பகுதியை அரசாங்கம் தேர்ந்தெடுத்து நாங்க அதுக்கப்புறம் அண்ணாண்ட பக்கம் நீரோடை பரந்தூர் ஏரியினுடைய மிகப்பெரிய ஏரி, இந்த சுத்துப்பட்டில் இருக்கிற ஒரு 15 கிராமத்தினுடைய உபரி நீர் அந்த காலத்துல எப்படி வடிவமைச்சிருக்கிறாங்க பாருங்க. பரந்தூர் ஏரி பிளஸ் சுத்துப்பட்டில் இருக்கிற ஒரு 20-25 கிராமத்தினுடைய ஏரியும் உபரி நீரும் கிராமத்துல பெய்கிற நீரும் நிரம்பிட்ட உடனே உபரி நீரா மடுன்னு சொல்லக்கூடிய இதுல போகும். நேரா போய் கூவம் ஏரியில கலந்து கொசஸ்தலையாத்துல போய் கடல்ல கலக்குது. அந்த முடிய ஒரு பக்கத்துல இருந்து கிட்டத்தட்ட 75 ஏரிகளை ஃபில் பண்ணுது. இது விவசாயத்தை நிலத்துக்கு ஃபில் பண்ணுது. அதுக்கு என்ன பண்ணுது, இந்த ஃபில் பண்ணிட்டு நேரா ஸ்ரீபெரும்புதூர் ஏரி அடையுது. ஸ்ரீபெரும்புதூர் ஏரியில இருந்து நேரா செம்பரம்பாக்கம் ஏரிக்கு போகுது. அப்போ அருமையான ஒரு வடிவமைப்பு இது. இவங்கள கம்பவர்மன் எப்போ 1500 வருஷம் பழமையான ஆட்சி புரிஞ்சவங்க, நல்ல அறிவுத்திறனோட நீர் வழி பாதையை அமைச்சிருக்கிறாங்க. மனுஷனுக்கு தேவை முக்கியமானது நீர், அதை மாதிரி அமைச்சு கொடுத்துருக்காங்க. சென்னையினுடைய குடிநீரே செம்பரம்பாக்கம். இந்த நீர் போய் செம்பரம்பாக்கம் ஏரியில விழுது. இப்ப திருவள்ளூர்ல இருந்து வருது. அப்பாற்பட்ட முதல் குடிநீரா இதுதான். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி ஏடிஎம்கே ஆட்சியில் 2019 தான் இந்த வரைபடம் இங்கே விமான நிலையம் வரும் அப்படின்ற மாதிரி ஸ்கெட்ச் வெளியிட்டாங்க. வெளியிட்டதுமே நாங்கள் ஏகனாபுரம் கிராம மக்களும் சுற்றி பட்டு 12 கிராம மக்களும் இதற்கான எதிர்ப்பு இருக்கிற விமான நிலையம் மீனம்பாக்கம் விமான நிலையம் என்பது 2029ஓட அதனுடைய முழு கட்டுப்பாடு முடிந்து விடுகிறது. அதாவது கார்கோவை நம்ம ஹேண்டில் பண்ணுறதாக இருந்தாலும் போக்குவரத்துடைய நிலைமைகள் போகிற ஒரு போக்குவரத்துடைய நிலைமைகள் ரன்வே இப்போ இருக்கிற ரன்வே வச்சுருக்கிற ஃப்ளைட்டை ஓட்டணும்னு சொன்னோம்னாக்கா 29க்கு மேலே நம்ம அதுக்கு மேலே செயல்பட முடியாத ஒரு சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. பரந்துரை எடுப்பது என்று முடிவு செய்யப்பட்டு அரசாங்கத்தின் சார்பாக நிலத்தை கையகப்படுத்தலாம் என்ற அடிப்படையில் தான் அந்த இடத்தை தேர்வு செய்த மொழிய வேறொன்றுமல்ல. இடம் தர்றதோடு மட்டுமல்ல, அவளுக்கு வீடு கட்டுவதற்கு பணமும் தர போகிறோம், இவ்வளவும் செய்ய போகிறோம். நாங்கள் அவங்கள யாரையும் அனுப்பிச்சிடுற மாதிரி இல்லை. இப்போ என்ன நிலைமை, சென்னையை பொறுத்தளவுக்கு போக முடியாத நிலை தான். நீங்கள்லாம் அறிந்தது தான். காலையில் 10 மணிக்கு மேலே போனால் 1 மணி வரைக்கும் சென்னை உள்ளே வர முடியல. எங்கே போனாலும் 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகுது. இப்படிப்பட்ட நிலையில் விமான நிலையத்திற்கு கார்கோ போனோம்னாக்க எப்படி கார்கோ போக முடியும்? பயணிகள் எப்படி போக முடியும்? போக முடிய நிலை தான். இதெல்லாம் எல்லாம் அறிந்து தான் அரசாங்கம், முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொது நோக்கத்தோடு ஒரு விமானத்தை பக்கத்தில் நிலையத்தை உருவாக்குவதன் மூலமாக கார்கோவும் அதிகமாக ஹேண்டில் பண்ணலாம். அதன் மூலமாக அந்நிய செலாவணியை ஈட்டலாம். சொந்தமாக ஒரு வானூர்தியிட இல்லாத உனக்கு எதுக்கு 5000 ஏக்கரில் ஏர்போர்ட்டு ஃப்ளைட் வச்சிருக்கியா? நீ ஏற்கனவே இருக்குல்ல ஃப்ளைட், வானூர்தி நிலையம் இருக்குல்லப்பா. மதுரைக்கு எத்தனை வண்டி பறக்குதுன்னு நினைக்கிறேன்? ஒரே ஒரு வண்டி இண்டிகோ. திருச்சிக்கு எத்தனை அலைவரிசை இருக்குன்னு நினைக்கிறேன்? காலையில் 1, ராத்திரிக்கு 1, தூத்துக்குடிக்கு 1, சேலத்துக்கு சுத்தமாக இல்லை. கோயம்புத்தூருக்கு எத்தனை பறக்குது? வா அங்கே வானூர்தி நிலையத்தில் பாரு. எத்தனை நேரத்துக்கு? காலையில், மதியம், இரவு, சாயந்தரம் ஏதாவது இருக்கா? அலைவரிசை இருக்கா? அவசரமாக போயிட்டு உடனே வரலாம். எந்த நேரம்
ஏற்கனவே இருக்கிற பன்னாட்டு முனையத்துல உலகத்தின் மிகப்பெரிய வானூர்தி வந்து இறங்கிட்டு போயிட்டு, யாராவது இந்த வசதி பத்தல, இந்த விண்ணூர்தி இறங்கி ஏறதுக்கு இடம் பத்தல, யாராவது போராடிக்காங்களா? இல்ல ஒரு சின்ன விண்ணப்பம் மனு? எதுக்கு 5000 ஏக்கர் நீ விளைநிலத்தை பறிக்கிற? எதுக்கு? ஏன்னா நீ பரந்தூர்ல வாங்கி போட்டிருக்கிற ஜி ஸ்கொயர்ல பல ஆயிரம் கோடி அது இருக்குது. இங்க விண்ணூர்தி நிலையம் வந்துச்சுன்னா அது பெரிய அதன் சண்டை அதிகமாயிரும். என்ன கமிஷன் காசுக்கு? பள்ளிக்கூடம் கட்ட காசு இல்ல, அப்பதுக்கு ஏர்போர்ட்? நீங்க பதில் சொல்லு. பள்ளிக்கூடம் கட்ட உனக்கு காசு இல்ல, பிச்சை எடுக்கிறீல்ல, எதுக்கு ஏர்போர்ட்? நான் கேட்டனா சொல்லு. இந்த விமான நிலையத்தில் இறங்க முடியல, திருப்பி எடுத்துட்டு போயிட்டோம்னு ஏதாவது உங்களுக்கு ரிப்போர்ட் இருக்கா தம்பி? யாராவது சொல்லிருக்காங்களா தம்பி? இந்த விமான நிலையத்தில் வசதி பத்தல அப்படின்னு யாராவது சொல்லிருக்காங்களா? சொல்லுங்க. நாங்க இந்த போராட்ட இந்த கருத்திலிருந்து பின்னடைகிறோம். சிப்காட் வந்தா வளர்ச்சி. எத்தனை சிப்காட் இருக்கு? ஆனாலும் நாங்க இலவச அரிசி கையேந்தி நிக்கிறோம். எப்படிப்பட்ட டெவலப்? தர்க்கம் செய்யுங்க. நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. ஏவாவேலு ஐயா தங்கம் தென்னரசு, நீங்களா உட்காந்து பேசிட்டு இருக்காதீங்க. வாங்க எங்களோட தர்க்கம் செய்யுங்க. விண்ணூர்தி நிலையம் எதுக்கு? 5000 ஏக்கர்ல எதுக்கு? இந்த விண்ணூர்தி நிலையம் என்னாச்சு? இதே இன்னும் நீட்டிச்சு பணி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் முடியல. அதுவே 4-5 மாசம் ஆகும். இதுவும் இருக்குமா அதுவும் இருக்குமா?